வணக்கம், நான் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த வேகன்சியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் ஜாபுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் IBPS தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான வேலைகளையும் அவங்க சொல்லியிருக்காங்க. 4335 வேகன்சி, அதாவது ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, அதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போவும் போய் அப்ளை பண்ணலாம். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு ஆகணும். என்னென்னா, இங்கே காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணுறாங்க. 2 tier எக்ஸாமினேஷன், ஒன்று ஆன்லைன் எக்ஸாமினேஷன், இன்னொன்று இன்டர்வியூ. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 2 phases இருக்கும். ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன். நீங்கள் ப்ரிலிம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயினுக்கான கால் லெட்டரை அவங்களே உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ மெயின் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ முடிச்சிட்டிங்க ஸோ அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இங்கே இன்டர்வியூ யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேஷன் ஆர்கனைசேஷனும் நோடல் பேங்க்ஸும் நடத்துகிறாங்க. பார்ட்டிசிபேஷன் ஆர்கனைசேஷன் யார் அப்படின்னா, இங்கே சொல்ல மறந்துட்டேன், 17 பேங்க்ஸ் இந்த PO எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே உள்ள வேகன்சிஸாக நீங்கள் எழுத போகிறீங்க. அந்த 4335 வேகன்சி இந்த பேங்க்ஸ் தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இங்கே தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. இன்கேஸ் செலக்ட் ஆனால் எப்போ எக்ஸாம்ஸ், அதாவது எப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 28ஆம் தேதிக்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. இங்கே ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது SC/ST தரப்பு மக்களுக்காக ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 days இன்டர்ன்ஷிப், ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னே சொல்லலாம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 10வது மாதத்தில் 12ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். அக்டோபர் மாதத்துலேருந்து நீங்கள் அதற்கான கால் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் IBPS வெப்சைட்டில் இருந்து. ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷன் 11வது மாதத்துலேயே நடைபெற ஆரம்பிச்சிடும். அதற்கான கால் லெட்டரும் உங்களுக்கு மெயில் ஐடிக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அது மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ முடிஞ்சிச்சுன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து டோட்டலாக 7 month இந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும். 7 monthக்கு அப்புறம் உங்களுக்கான வேலை உங்களுக்கு கிடைக்கும். இங்கே எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன அப்படி கொடுத்துருக்காங்க நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட், ஏஜ் மினிமம் 20 வயது இருக்கணும், மேக்ஸிமம் 30 வயது இருக்கணும். இங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு வரையறை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதலாம். ஸோ எத்தனை டைம் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. SC/ST தரப்பு மக்களுக்கு 5 yearsம், OPC தரப்பு மக்களுக்கு 3 yearsம், டிசபிலிட்டி உடல் ஊனமுற்றவங்களுக்கு 10 yearsம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு 5 வருஷம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நெசசரி டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்த டைம் ஆஃப் இன்டர்வியூவில் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. இல்லாட்டினே நீங்கள் அது கிடையாது. நீங்கள் நார்மல் ஜென்ரலில் தான் வரணும். 3 years தான் உங்களுக்கான டைம் டியூரேஷன் கொடுப்பாங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். அது BSc இருக்கட்டும், BA இருக்கட்டும், ஈவன் BE இருக்கட்டும், MBBS கூட இந்த எக்ஸாமினேஷன் எழுதலாம். உங்களுடைய மார்க் ஷீட் மற்றும் டிகிரி சர்டிஃபிகேட் எக்ஸாம், ஆன்லைன் எக்ஸாம், அதாவது அப்ளை பண்ணும்போது நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு, அதாவது ஒவ்வொரு தரப்பு மக்களாக இங்கே பிரிச்சுருந்தோம் ஆல்ரெடி. அதாவது டிசபிலிட்டின்னு சொல்லியிருந்தோமே. ஸோ இங்கே விஷுவலி இம்பேர்டு, அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40% மேலே உங்களுக்கு டிசபிலிட்டி அப்படின்னு ஷுவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு காம்பன்சேஷனாக 20 minutes எக்ஸாம் எழுதும் போது கொடுப்பாங்க. அதாவது 1 hour 20 minutes, 1 hourக்கு பதிலாக 1 hour 20 minutes அப்படிங்கிற ஒரு வரையறை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவதாக எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, எக்கனாமிக்கல் ரீதியாக நீங்கள் ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்களா, அதாவது தாழ்ந்தவங்களா அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே வரலாம். ஸோ இந்த பெனிஃபிட்டையும் நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனுவல் இன்கம் பிலோ 8 lakhs கீழே இருந்துச்சுன்னா இந்த கேட்டகரிக்கு கீழே வருவீங்க. உங்களுடைய இன்கம் சேலரியிலேருந்து மட்டும் கிடையாதுங்க, எந்த விதத்தில் வந்தாலும் சரி, அதாவது இன்கம் ஃப்ரம் ஆல் சோர்சஸ்,
ஒரு ரெண்ட்டுக்கு மூலியமாக வரலாம், இல்லை வந்து ஒரு வேஜஸ் மூலியமாக வரலாம், வாட் எவர் எந்த இன்கம் எப்படியோ வருது. மொத்தம் டோட்டல் இன்கம் வந்து கால்குலேஷன் 8 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கேட்டகரிக்கு கீழே வருவீங்க. உங்களுடைய அக்ரிகல்ச்சர் லேண்ட் 5 acresக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளிகபிள். ரெசிடென்டல் ஃப்ளாட் தங்குற இடம் 1000 square feetக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே வருவீங்க. ஸோ அது வெறும் எக்ஸாமினேஷன்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்ததை பற்றி போய் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸாமோட டைப் என்ன, இது தானே மெயின். இது நல்லா இருந்தால் தானே நம்ம எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும். ஸோ நமக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கக்கூடிய இடமே இங்கே தான் இருக்குது. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஸோ அந்த எக்ஸாம் எந்த மாதிரி நடைபெறுது அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் நீங்கள் வந்து 100 மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்தவரையும் above 40 100க்கு 40க்கு மேலே எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிலிம் கிளியர் பண்ணிவிடுவீங்க. இதுதான் வந்து ஆவரேஜாக ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 இயர்ஸாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மோர் தென் 40 அப்படிங்கிறது நீங்கள் செக்யூர்டான ஸ்கோரான மார்க் தான். ஸோ 100க்கு மேலே நீங்கள் அதாவது 40க்கு மேலே எடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ரிலிம் கிளியர் பண்ணிவிடுவீங்க. ஸோ மெயின் எக்ஸாம் அப்படின்னு வரும்பொழுது இங்கே டோட்டலாக வந்து 5 இதாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று ரீசனிங், ஜென்ரல், பேங்கிங் அண்ட் அவேர்னஸ், இங்கிலீஷு, டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இது எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்கும். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பட் நீங்கள் வந்து ஒழுங்காக படிச்சிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். டோட்டலாக 200 மார்க்ஸ். இது 5/5 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே எழுதுகிற மாதிரி இருக்கும். அது டிஸ்கிரிப்டிவ் டைப், இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப். நான் சொல்ல மறந்துட்டேன், எல்லாமே வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன் தான். ஸோ நீங்கள் பேப்பர் பென் எதுவுமே தேவைப்பட கிடையாது. ஆனால் இங்கே மட்டும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் லெட்டர் ரைட்டிங் எஸ்ஸேக்கு மட்டும் அவங்க வந்து பேப்பரில் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக 225 மார்க் அப்படிங்கிறது மெயின் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து நார்மல் தாங்க. 100 மார்க்ஸுக்கு above 40 அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக்யூர்டான ஸ்கோர். இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், பெனால்ட்டி மார்க் என்ன அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே ஒரு குழப்பமான விஷயம். என்ன ரீசன்னா மற்ற எக்ஸாமுக்குலாம் பெனால்ட்டி இல்லை, ஆனால் இங்கே இது ரொம்ப காம்படிட்டான எக்ஸாம். ஸோ பெனால்ட்டி இருக்குது. 0.25 மார்க்ஸ் அப்படிங்கிறது பெனால்ட்டி. நீங்கள் தப்பாக எக்ஸாம் ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா இங்கே 1/4 மார்க்கு அடிபட்டு போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் எக்ஸாம் எழுதும்பொழுது 100க்கு 100ம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்சிக்யூட்டிவ் மைண்டில் இருந்துடாதீங்க. எது கரெக்டோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்க. டவுட்டாக இருந்தால் கூட எக்ஸாம் அதை அட்டன் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். மினிமம் அதாவது நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஓகே, நோட்டிஃபிகேஷனை பற்றி சொல்லிட்டேன். அண்டு எக்ஸாம் மெத்தட்ஸை பற்றி சொல்லிட்டேன். எவ்வளோ வேக்கன்சி, என்னென்ன பேங்க் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். இங்கே 2 வருஷத்துக்கான ஒரு கம்பேரிஷன் கொடுத்துருக்கேன், 2018க்கும் 2019க்கும். 2018 பார்த்தீங்கன்னா 12 பேங்க் வந்து எக்ஸாம் அந்த IBPS POக்குள்ளே வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வேக்கன்சி இல்லை அப்படிங்க கணக்கு அமைச்சிட்டாங்க. ஸோ டோட்டலாக 8 பேங்க்ஸ் மட்டும்தான் IBPS POவில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. டோட்டலாக 4252 அதாவது 4252 வேகன்சி இருந்துச்சு. இந்த வருடம் 4336. ஆவரேஜாக 100 வேகன்சி அதிகமாக இருக்குது. ஆல்வேஸ் பார்ட்டிசிபேஷன் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 12 பேங்க்ஸ் இருக்குது. இது எல்லாம் தான் இந்த பேங்க் எக்ஸாம் அதாவது IBPS PO எக்ஸாமுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்ட வரையறைக்குள்ளே உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து நிறையா விஷயங்கள் பேங்கிங்கில் மாறிக்கிட்டு இருக்குது. ஈவன் வந்து பேங்க்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. 4336 வேகன்சி இருக்குது. நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இதை கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் இதை பற்றியான தகவல் தேவை அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு எந்த மாதிரியான புக்ஸை ரெஃபர் பண்ணுறது, என்ன மாதிரியான வெப்சைட் ரெஃபர் பண்ணுறது, என்னென்ன கரண்ட் அஃபேர் படிக்கணும், ஸோ எப்படி கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதற்கான வீடியோஸ் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கோம். டெய்லி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பேங்க்ஸ் மட்டும் கிடையாது, TNPSசியில் ஆரம்பித்து சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் கொண்டும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் அதற்கான டீட்டெயில்ஸும் நான் விளக்கமாக உங்களுக்கு வந்து டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே வருவேன். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் கொடுத்துக்கோங்க. See you next video. Until then, bye. Karthik.